லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னும் ஒரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னும் ஒரு இலக்கம் 50 53 79 39. இன்னும் ஒரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜும்மா முபாரக். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோய்த்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். அன்பார்ந்த உறவுகளே, நியூஸுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, டினார் ரேட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மிக முக்கியமான தகவல். நேற்று வரைக்கும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட மெசேஜ், பர்சனலான மெசேஜ். நான் சம்பவத்தை மட்டும்தான் வெளியிடுவேன், வாய்ஸை போட மாட்டேன் அப்படின்னு அவங்களுக்கும் வாக்கு கொடுத்துருக்கிறேன். கிட்டத்தட்ட போனவர்கள் நேற்றைய தினம் கிறிஸ்மஸ் கொண்டாட போன இலங்கை நாட்டவர்கள் சிலர், இந்திய நாட்டவர்கள் சிலர், பிலிப்பைன் நாட்டவர்கள் சிலர் போனவங்க திருப்பி ரிட்டர்ன் வரல. இரவு விடிய காலையில், இப்போ நான் இந்த நியூஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன், 6 மணி 26 நிமிடம். இந்த நேரத்தில் வந்த மெசேஜ் எனக்கு சிலருக்கு வந்து பாபாக்கு மாமா கோல் வந்திருக்குது, போலீஸில் பிடிச்சிட்டாங்க, இந்த மாதிரி பிடிபட்டிருக்கிறாங்க அப்படின்னு. ஒரு சிலர் வந்து அக்காமா இல்லாமல் இருந்தவங்க பிடிச்சுக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க. ஒரு சிலருக்கு வந்து அக்காமா இருந்தும் சிலர் எடுத்துகிட்டு போகாமல் போனது, மொபைல் ஐடி ஆக்டிவ் இல்லாமல் போனது, இந்த மாதிரி சில பிரச்சனைகளால் அந்த மாதிரி பிடிப்பட்டவங்க பாபா மாமாவுக்கு கோல் வந்ததாக பிறகு தெரிவிச்சிருந்தாங்க. கூட வேலை பார்க்குறவங்க மறக்காமல் சிவில் ஐடி எடுத்துகிட்டு போங்க. அக்காமா இல்லாதவங்க போகிறத தவிர்த்துக்கோங்க. ரொம்ப கவனம். ஏதோ நம்ம உழைக்கிறதுக்காக வந்திருக்கிறோம், ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் அக்காமா இல்லாமல் போயிருக்கலாம், அதுக்காக பிடிபடுங்க அப்படின்னு விட முடியாது. ரொம்ப கவனம், தயவு செய்து கவனம். போகும்போது அக்காமா எடுத்துகிட்டு போங்க. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். முதலாவதாக குவைத்துடைய டினார் மதிப்பை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1000 ரூபாய். இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 290 ரூபாய் 51 சதம். அன்பார்ந்த உறவுகளே, இது வந்து அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, ஃபோனில் அப்ளிகேஷன், அந்த அப்ளிகேஷனுடைய ஆன்லைன் ரேட்டு தான் நான் இதில் போட்டிருக்கிறேன். பிரான்ச்சில் ரேட்டு எந்த நேரம் வேண்டாலும் மாறலாம். அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது பல இடங்கள்லையும், ஜெமியாக்கள்லையும் மெஷின்கள் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கோங்க. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகளையும் அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்று சீட்டோட போகிறீங்களா, அந்த நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறுமாதாலும் ரொம்ப நாட்களாக மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்று சீட்டை செக் பண்ணி பாருங்கள், எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா சரியான டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துருந்தாலும் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பல வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 33 தினார் 291 ஃபீல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 38 தினார் 740 ஃபீல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 40 தினார் 704 ஃபீல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 44 தினார் 388 ஃபீல்ஸ். தங்க விலையை கேட்கும் போதே எனக்குன்னு சேர்த்து எச்சி முழுங்குற அளவுக்கு தங்க விலை அதிகரிக்குது. ஏழை மக்களுக்கும் தங்கத்துக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது போல. வெளியில் போகிறீங்களா, கொடையை மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. இன்றைக்கி மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அதிக உயர் குளிர் வெப்பம் நிலை குறைந்து குளிர் அதிகரிக்கும்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இதோ அதிரடியான ஆட்டம் கண்காணிக்கிறதுக்காக கண்கள் அதிகரிக்கப்படுது. ஃபேக் ஐடி பாபாக்கு குடியுரிமையே ரத்து பண்ணிட்டாங்களா? 15 பிரைவேட் பார்மசிகளை இழுத்து மூடிய சுகாதார அமைச்சகம். இதோ அதிரடியாக கெப்தில் களமிறங்கிய முனிசிபாலிட்டி கூடாரங்களை தகர்த்தெறிந்தார்கள். போதைப்பொருள் வியாபாரிகள் தட்டி தூக்கிய அதிகாரிகள். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். இன்றும் நாளையும் மழை பெய்யும் என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு சாயந்தரம் இல்லை இரவைக்கு மழை பெய்யலாம். கொடை ஒன்று இருந்தால் எடுத்துகிட்டு போங்க. குளிர் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு, அதாவது ஏர் ரெட் வார்னிங் அப்படி கொடுத்துருக்குறாங்க. சரியா? அதனால் தயவு செய்து ரொம்ப கவனம், ஜெக்கெட்டை போட்டுகிட்டே போங்க.
அடுத்த குளிர் வேற எங்கேருந்து வருது? சீனாவிலிருந்து வருதா. -42.3 டிகிரி செல்சியஸ். பாருங்கள் எப்படி பனிமூட்டம், எப்படி பனிப்பொழிவு. வண்டியில் சாகசம் செய்த இளைஞர். கடைசியில் உள்துறை அமைச்சகத்துக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் வாகனத்தை தட்டி தூக்கிய உள்துறை அமைச்சகம். எனர்ஜி ட்ரிங்கால் பலியாகிய உயிர். இதோ எனர்ஜி ட்ரிங்க் இனி வரும் காலங்களில் குவைத்தில் மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ட்ரிங்காக மாறி வருது. பல சிறுவர்கள் குடித்து பாதிப்புக்குள்ளாகி இருக்காங்க, அதால் தடை செய்யப்பட்டிருக்குது. அதே போல் இதோ ஃபேக்கான அக்கௌண்ட்டில் நிறைய அரசாங்கத்துக்கு எதிராக பல பதிவுகளை இட்ட பாபாக்கு கடைசியில் நீ குவைத்தியே இல்லை, இந்த குவைத்திலேயே நீ இருக்கக்கூடாது, உன்னை ஜெயில் தண்டனை முடிஞ்சதுமே இந்த நாட்டை விட்டு நாடு கடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. குடியுரிமையை பறிச்சு கிட்டத்தட்ட 15 ப்ரைவேட் ஃபார்மசிகளுக்கு உடனடியாக சீல் வச்சிருக்கிறாங்க வயலேஷன்ஸ் காரணமாக. குவைத்துடைய சுகாதார அமைச்சகம் மற்றும் வணிக வர்த்தக அமைச்சகம் இணைந்து இந்த அதிரடியான நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க. பல கடைகளுக்கும் வியாபார தலங்கள் மற்றும் ஃபார்மசிகளுக்கும் இனி வரும் நாட்களில் ஆப்பு காத்திருக்குது. இதோ அப்தலி கால், அதாவது அப்தலி பார்டரில் அதிகமான ஃப்ராடுகளை பிடிக்கிறதுக்கான ஃபைலெல்லாம் அனுப்பிட்டாங்க. குவைத்துடைய ஒரு முன்னாள் எம்பி ஃபோர்கட் நேஷனாலிட்டி, அதாவது நேஷனாலிட்டி குவைத்துடைய குடியுரிமை வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கிறாரு. அதே மாதிரி 90 வயசு பழைய குவைத்திகள் கூட சிலர் குடியுரிமை மீறி இருக்கிறாங்க அப்படின்றது தெரிய வந்திருக்குது. சோர்ஸ் அல் ஹபாஸ், இதோ கண்காணிப்பு, கண்கள் அதிகரிச்சிருக்கிறாங்க. தொமின் பொருட்கள் விநியோக ஸ்தலங்கள், அதாவது தொமின் எடுக்கக்கூடிய ரேஷன் கடைகளில் அனைத்து கண்காணிப்பு கேமராக்களையும் இன்னும் அதிகப்படுத்தியிருக்காங்க. சர்வலைன்ஸையும் அதிகாரிகளை நியமிச்சிருக்கிறாங்க. ஒரு பிசுறு கூட இனிமேல் தட்ட முடியாது, கொஞ்சம் கூட திருட முடியாது. மஸ்டர்களுக்கு ஆப்புதான். அடுத்ததா இதோ போதைப் பொருள் வியாபாரம் மற்றும் போதைப் பொருள் மாத்திரைகளுடன் கிட்டத்தட்ட 11 பேர் பிடிபட்டிருக்கிறாங்க. இனி வரும் நாட்களில் புதிய போதைப் பொருள் சட்டத்துக்கு இணங்க ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை நிச்சயம் என்பதை அனைத்து போதைப்பொருள் குடிகார பாவனையாளர்கள், போதைப்பொருள் பாவனையாளர்கள், குடிகாரர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளுங்க. இனி வரும் நாட்களில் நீங்கள் பிடிபட்டீங்கன்னா நிச்சயமாக சத்தியமாக உங்களுக்கு மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை வழங்கப்படும். எக்காரணத்தை கொண்டும் உங்களால் சட்டத்திலேருந்து தப்பிக்கவே முடியாது. அப்படி இல்லைன்னா எத்தனை மில்லியன்? 10 மில்லியன் டினார், அதாவது 10 மில்லியன் டினார் கட்டி நீங்கள் இந்த நாட்டில் இருந்து வெளியேறலாம். அதாவது 1 கோடி தினார் கட்டிட்டு வெளியேறலாம். 1 கோடி தினாருக்கு நாட்டுக்கு கணக்கு போட்டு பாருங்கள், நாட்டு காசுக்கு. ஏதோ கெப்த் பகுதிகளில் தீவிரமாக களத்தில் இறங்கியிருக்கிறாங்க குவைத்துடைய முனிசிபாலிட்டி. அனைத்து பகுதிகளிலையும் அதிரடியான சுத்திகரிப்பு வேலையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கெப்த் பகுதிகளில் கூடாரங்கள் யாராவது இருக்கிறீங்களா? அதாவது அனுமதி பெறாத சட்டவிரோத கூடாரங்கள் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் மட்டும்தான் தப்பிப்பீங்க. பொருட்கள் கூட எடுக்க முடியாத அளவுக்கு போயிடும். மொத்தமாக சூறையாடிடுவாங்க குவைத்துடைய முனிசிபாலிட்டி, அடிச்சு நொறுக்கிடுவாங்க. இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கே புரியும். வீடியோ பார்த்துட்டு வாங்க, முக்கியமான இன்னொரு வீடியோ இருக்குது.
நீங்கள் நாட்டில் படகோட்டியாக இருக்கலாம், கம்பெடுத்தவன்லாம் தண்டல் ஆயிர முடியுமான்ற மாதிரி, தடி எடுத்தவன்லாம் தண்டல் ஆயிர முடியுமான்றவாங்களா, அது மாதிரி நீங்கள் நாட்டில் உண்மையிலேயே பெரிய படகோட்டி, சீனியர் எக்ஸ், நீங்கள் பெரிய லெவல்லன்னு சொல்லுங்களேன். ஆனால் இந்த நாட்டில் லைசன்ஸ் இல்லாமல் படகுல கையை வச்சிங்கன்றாலே உங்களுக்கு 100 தினார் அபராதம். லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எந்த ஒரு படகுலையுமே கை வைக்கலாம். வீடியோஸை பாருங்கள், ரொம்ப கவனம். طبعا احنا عندنا 6 أنواع رخص بحرية، وكل نوع له مستندات مطلوبة وشروط معينة. يقدر الخليجي والكويتي يجدد الرخصة بعد 5 سنين، أما الوافد يجددها كل سنة. شنو شروط استخراج الرخصة؟ طبعا احنا عندنا أنواع، في رخصة نزهة ألف ونزهة باء وصيد ألف وصيد باء وتجاري حكومي ورحلات بحرية، نفس ليسن السيارة بالضبط. العمر من 18 سنة وفوق. واختبار بس نظري؟ اي نعم. طبعا احنا عندنا كتيب مادة دراسية فيها أهم القوانين الموجودة بالبحر، وتفيدك طبعا أنت كقائد مركبة بحرية، وما تاخذ هذا الليسن إلا بعد اجتياز الاختبار البحري. للأسف أن احنا عندنا مخالفات بحرية، وهذه المخالفة لها غرامة، مو الكل يدركها أو واعي فيها. طبعا ما يصير، ممنوع أنك تركب أي قطعة بحرية بدون ليسن، فهذا أكثر شيء أنا. المخالفات البحرية اللي يرتكبونها قائدين المركبات البحرية، كم المخالفات وشنو هي المخالفات؟ أولاً اللي إذا ما كان عندك ليسن بحري مخالفة 100 دينار، الاقتراب من الشاطئ مخالفة 100 دينار، وأيضاً إذا كنت قاعد تركب الدراجة البحرية خلال فترة الليل راح تكون مخالفة. කුවේට් රටේ සේවය කරන ඔබට ලංකාවට කාගෝ බඩු දාන්න හොඳ තොග කඩයක් හොයනවද? මෙන්න එහෙනම් ඒකට හොඳම තැන ලංකා ෆුඩ් සිටි. සියලුම ආහාර වර්ග, ටොෆි, චොක්ලට්, සබන් කුඩු, සබන්, ෂැම්පූ, තෙල් වර්ගයන සියලුම බඩු සාධාරණ මිලට ඔබ සේවය කරන ස්ථානයටම ගෙන්වා ගන්නත් පුළුවන්. ෆ්‍රී ඩිලිවරි ඕනෑම වේලාවක අලුත් නිෂ්පාදන දින සමග ලංකා ෆුඩ් සිටි අපේම තැනක්. වැඩි විස්තර සඳහා මතන්න 65 62 63 90 90 94 22 81.